வெல்கம் டு ரேபிட் மைன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பிஎட் மற்றும் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான நியூஸ் சர்க்குலர் தற்போது கொடுத்துருக்காங்க. டு ஆல் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆல் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்தில் பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன்றது நடைபெறப் போகுது. ஸோ அதற்காக ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. 31/7/2024 வித்தவுட் பெனால்ட்டி பே பண்ணுறதுக்கும், அதே போல் வித்து பெனால்ட்டியோட ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரலும் பே பண்ணலாம்ன்றதை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ தற்போது அந்த டேட்டையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதால் இதுவரையிலுமே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலனாலும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஆகஸ்ட்டில் நடைபெற போகக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸுக்கு இன்னும் பே பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போ பிஎட் மாணவர்கள், எம்எட் மாணவர்கள் லாஸ்ட் டேட் வித்தவுட் பெனால்ட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 31 4th ஆகஸ்ட் வரலுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு தான் அந்த கடைசி நாளுன்றது தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு முன்னாடி சர்க்குலரில். தற்போது வெளியிடப்பட்டுள்ள சர்க்குலரில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 4th வரலும் பே பண்ணலாம். அதே போல் வித்து பெனால்ட்டியோட ஆகஸ்ட் 6th வரலுமே பே பண்ணலாம்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ அரியர்ஸ் நீங்கள் இதற்கு முன்னாடி செமஸ்டர், அதே போல் இதுக்கு முன்னாடி இயரில் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் ஸோ இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 4th வரலுமே டேட்டுன்றது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. பட் பிஎட் எம்எட் 4th செமஸ்டர் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க்கிங் டேஸ்ன்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை டிசியை கட்டாயமாக கல்லூரிகள் கொடுக்கணுன்றது ஆல்ரெடி சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு படிக்கணுன்றவங்க, விருப்பம் இருக்கவங்க, நீங்கள் உங்களுடைய கல்லூரிகளில் முழுமையான ஃபீஸை பே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கூட உங்களுடைய கல்லூரிகளிலிருந்து வாங்கிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் செமஸ்டர், ஃபைனல் செமஸ்டர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாமுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ நிறைய மாணவர்களை கேட்டிருந்தீங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸும் தருவாங்களான்ட்டு. ஸோ நமக்கு டியூஸ் எதுவுமே இல்லைன்னா கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்றது முடிஞ்சிடுச்சு. 4th செமஸ்டரில் இருக்கவங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த எக்ஸாம் மட்டும்தான் பெண்டிங். அதால் நீங்கள் இனிமேல் டிஆர்பி வந்தாலுமே எழுதலாம். நிறைய பேருக்கு அதுவுமே ஒரு டவுட்டாக இருக்குது, டிஆர்பி எழுத முடியுமான்ட்டு. கட்டாயமாக எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்றது பல்கலைக்கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க அதையுமே பாருங்கள். ஸோ அதே போல் அரியர் கேண்டிடேட்டுக்கும் அதே போல் தான். ஸோ நீங்கள் 2019-20, 2021, 21-22, 22-23, 23-24 ஸோ எந்த செமஸ்டரில் நீங்கள் அரியர் வச்சுருந்தாலும், ஸோ நீங்கள் செமஸ்டராக இருக்கலாம், இல்லை நான் செமஸ்டராக இருக்கலாம். உங்களுக்கு அரியர் இருந்ததுன்னா ஸோ நீங்களும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வித்தவுட் பெனால்ட்டி 4/8/2024, அதே போல் வித் பெனால்ட்டி 6/8/2024. ஸோ நீங்கள் இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் ஈச் கேண்டிடேட்டும் 300 rupees ஃபைன்ன்றது இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் என்னதாங்க, நம்ம சேனல் வாட்ஸ்அப் பண்ணுற டெலகிராம் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.